வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் அதிரடி முடிவு, அதிமுக அதிர்ச்சி, அரசியலில் புதிய திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கரூர் துயர சம்பவத்தின் பின் அதிமுக தவேக கூட்டணி அமையக்கூடும் என யூகங்கள் எழுந்தன. அரசியலில் பேச்சுக்களும் எழுந்திருந்தன. இந்த நிலையில் அதிமுக பரப்புரையில் தவேக கொடி பறந்தது அதற்கு மேலும் வலு சேர்த்தது. இந்த நிலையில் தற்பொழுது 2026 தேர்தலில் தனித்து களம் காணவே விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா முடிவும் செய்து வருகிறார். ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா தவேக கூட்டணி நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் பார்த்திங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விளக்கமும் அளித்திருக்கிறார். இதனால் திமுக பாஜகவோடு கூட்டணி இல்லை என விஜய் உறுதியாக இருப்பதும் பார்த்திங்கன்னா இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஆனால் இது உறுதியாக விஜய் இருக்கார். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுகவும் இதில் கூட்டணி தான் அமைய போகுது, கூட்டணி தான் உறுதி செய்ய போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கூட்டணி என்பது உறுதி செய்ய போகக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறுகிறதா அப்படின்றத பார்க்கப்படுகிறது. ஏன்னா அரசியல் எதிரி திமுகவும் கொள்கை எதிரி பாஜகவுன்றதை விஜய் அவர்கள் மாநாட்டு மூலமாகவோ தம்முடைய அறிவித்து விட்டார்கள். ஸோ இப்படி அறிவித்ததுக்கப்புறம் அந்த கூட்டணியில் போக மாட்டார் என்பது அவர் உறுதியாக இருக்கிறார். இதனால் கண்டிப்பாக பாஜக இல்லாத கூட்டணியில் அதிமுகவுடன் விஜய் இணைவார் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. ஸோ இதற்கு அதிமுக ஒத்து வருமானு கேட்டிங்கன்னா அதற்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா யோசிக்க வேண்டிய நிலையில் அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது விஜய் மூலமாக அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இதுவும் கரெக்டு தாங்க. அதிமுக இல்லாத பாஜகவுடன் அதிமுக, அதாவது பாஜக இல்லாத அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அமைச்சால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெற்றி என்பது பெரும்பான்மையுடன் வெற்றி பெறலாம் என்பது பார்த்திங்கன்னா தமிழக மக்களும் ஊரறிய ஒரு தகவலாக இருக்கிறது. ஆனால் இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காதுன்றதை பார்த்திங்கன்னா அந்தந்த கட்சியின் தலைமை தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இது அதிமுகவுக்கு பேரும் அதிர்ச்சி தகவலாக இருக்குது. என்னப்பா புள்ளியார் சொல்லியெல்லாம் போட்டாச்சுன்னு நம்மளுடைய பொதுச் செயலாளர் அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பரப்புரையில் கொடியெல்லாம் காமிச்சிட்டு ஆசையை வளர்த்து விட்டார். திடீர்னு இப்படி விஜய் ட்விஸ்ட்டை மாற்றிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் தவேகவும் இல்லை அதிமுகவும் நினைச்சாலும் கூட யதார்த்தமான உண்மை இதுதாங்க அப்படின்றத விஜய் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். ஸோ இதை அதிமுக எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது? இல்லை நமக்கு தேவை வெற்றி தான், 2026 நம்ம வெற்றி பெறணும், நம்ம தொடர்ந்து தோல்வியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அதனால் பார்த்திங்கன்னா பாஜகவை எப்படியாவது கழட்டி விடலாமா, கடைசி நேரத்தில் கழட்டி விட்டு விஜயிடம் சென்றால் நமக்கு வெற்றியும் கிடைக்கும் ஆதரவும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிளானை நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போடுகிறதா அப்படின்றத நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.